எங்க குத்தங்கலம் மன்னிக்கணும் சாமி, நாங்கள் பாவம் செய்தோம் பதறி போனோம் சாமி சாமி, எங்க குத்தங்கலம் மன்னிக்கணும் சாமி. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை தியானிக்கின்ற நாள். காரணம், அவருடைய அன்பு விலையில்லாத அன்பு. ஆண்டவருடைய அன்புக்கு அளவு இல்லை. தன்னலம் பாராத அன்பு, தற்கையளிக்கின்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. இந்த உலகை கடவுள் நிபந்தனையற்ற அன்பினால் ஆண்டவராக கடவுள் இந்த உலகை விரும்பினார், மீட்க விரும்பினார். காரணம், பாவிகள் நாம். கடவுளுடைய வார்த்தையை மறுத்து கடவுளுடைய வார்த்தை மீது நம்பிக்கையற்றவர்களாய் புறக்கணித்த பாவிகள் நாம். இந்த உலகம் தொடக்கம் முதல் இன்று வரை மனிதர்களாக நாம் பாவம் புரிந்தோம், குற்றம் புரிந்தோம். அதனால்தான் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார் இன்றைய நற்செய்தியில். மத்திய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 33 முதல் 46 உள்ள வசனங்களிலே கொடிய குத்தகைக்காரர் ஓமை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதாவது, நிலக்கிழார் ஒருவர் இருக்கிறார். நிலத்தின் உரிமையாளர் திராட்சை ரசம் தோட்டமிடுகிறார். திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரரிடத்திலே விட்டுவிடுகிறார். நாட்களாக அதனுடைய அறுவடை காலம் வந்த பிறகு தன்னுடைய பணியாளர்களை அனுப்பிவிடுகிறார். குத்தகைக்காரர்கள் அவருடைய பணியாளர்களை ஒருவரை நைய புடைக்கிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், கொலையும் செய்து விடுகிறார்கள். இறுதியாக நிலக்கிழார், நிலத்தின் உரிமையாளராக கடவுள் தன்னுடைய மகனையே அனுப்புகிறார், இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொன்று விடுகிறார்கள். கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார், இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் அன்பு செய்தார். ஆனால் அந்த அன்பை புறக்கணித்தார்கள். கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாத இந்த மனித குலம் கடவுளையும் கடவுளுடைய ஒரே மகனாக இயேசுவையும் புறக்கணித்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. திருப்பாடல் 118:22 சொல்லப்பட்ட அந்த இறை வாக்கை ஆண்டவர் மேற்கோள் காட்டுகின்றார். இதோ கடவுளுடைய பார்வையிலே கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் நம்மை ஏளனம் செய்யலாம், நிராகரிக்கலாம். கடவுளை முன்னிட்டு கடவுளுடைய பெயரால் நாம் நிராகரிக்கப்படலாம், உதாசீனப்படுத்தப்படலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி வாழ்க பொழுது, கடவுளை நம்பி வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களா? ஏளனம், பழிப்புரை, ஏமாற்றுதல், கண்டனம் செய்தல், இப்படியாக பல்வேறு நிலைகள் தீர்ப்பிடப்பட்டு ஓரங்கட்டப்படுகின்றோமா? அடக்குமுறை, அடிமைத்தனத்தினால் நாம் விரட்டப்பட்டிருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசுவே இந்த உலகம் வெறுத்தது, நிராகரித்தது. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கட்டிடத்திற்கு மூளைக்கல்லானார். அதுபோல கடவுளிடத்தில் நாம் திரும்பி வருவோம், மனமாறுவோம். பாவத்தை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவோம். நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஒருங்கிணைத்து ஆண்டவருடைய கட்டடத்தில்
ஒரு முக்கிய கல்லாக நாம் இருப்போம். ஆகவே மனம் மாறி வருவோம். இயேசுனுடைய பாடுகளை தியானித்து ஆண்டவருடைய அன்பை, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ? அவருடைய அன்பை மறக்காதீர். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நம் வாழ்வில் ஒவ்வொருடைய வாழ்விலும் கடவுள் செய்த அற்புதங்கள், அருள் அடையாளங்கள் ஏராளம் ஏராளம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவரை நோக்கி வருவோம், மனம் திருந்தி வருந்துவோம். கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பொறுப்பு மிக்கவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்வோம். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். என் மகன், என் மகள் மனந்திரும்பி வருவானா என்று காத்து கொண்டிருக்கிறார். இறுதி வரை, நம் வாழ்வின் இறுதி வரை நம்மை ஆண்டவர் காத்து கொண்டு பொறுமையாக நம்முடைய மனமாற்றத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து மனம் மாறுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்வோம். ஆமென்.